அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கம். இன்னைக்கு ஒரு கேஸ் பார்க்கலாமா? பார்க்கலாங்க ஐயா. இன்னைக்கு ஒரு கேஸ் பார்க்க போறோம். சும்மா படிச்சுட்டே போனா எப்படி? அவுட் அப்ளை தெரியணும்ல. சரி. 19 பேரு. இந்த டேபிள் பாருங்க. இது ஒரு அனிமலுக்கான சார்ட். எல்லா அனிமலுமே இந்த சார்ட்டுக்குள்ள வந்திருக்கும். எல்லா அனிமலுமே இந்த சார்ட்டுக்குள்ள வந்திருக்கும். இந்த சார்ட்ல மேல பாதி கீழே பாதி பிரிச்சிருக்காங்க பாருங்க. மேல இருக்கிறது டோட்டலா இந்த மேல் பாதி முழுக்க இன்வெர்டபிரேட், அதாவது முதுகெலும்பு இல்லாத பிராணிகள். கீழ்பாதி இது முழுக்க வெர்டபிரேட், முதுகெலும்புள்ள பிராணிகள். இதை இந்த டேபிளை எப்படி பார்க்கணும்? இந்த டேபிளை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இந்த லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போறது, லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போறது. இதை இந்த அக்வாட்டிக் மேல இருக்கு பாருங்க, அக்வாட்டிக், டெரஸ்ட்ரியல், ஏரியல். அந்த மூமெண்ட் தெரியுதுங்களா நான் காட்டுறது? அக்வாட்டிக். இந்த அக்வாட்டிக் அப்படிங்கிறது வாட்டர் எலிமெண்ட் உள்ளது. வாட்டர் எலிமெண்ட்னா வாட்டரோட சம்மந்தப்பட்டது, வாட்டர்ல இருக்கிறது, இல்லைன்னா அந்த அந்த இயல்பை கொண்டது. அடுத்தது டெரஸ்ட்ரியல், இது நிலத்தில் வாழக்கூடியது. இது ஏரியல், பூமிக்கு மேல இருக்கக்கூடியது. இந்த அக்வாட்டிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெஸ்டேஷன், ஊம், தாயின் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய வளர்ச்சி நிலை, ஊம் ஸ்டேஜ். புரியுங்களா? கருவுற்ற நிலை எல்லாம் ஊம் ஸ்டேஜ். அடுத்த வளர்ச்சி நிலை இன்ஃபேன்சி சைல்டுஹுட். இங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபேன்சி சைல்டுஹுட் இருக்கும், இங்க பார்த்தீங்கன்னா அடோலசன்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எவல்யூஷன் ஸ்டேஜ். எவல்யூஷன் ஸ்டேஜ். அந்த ஊம்புக்குள்ள நாம் மொலஸ்க் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ மொலஸ்கெல்லாம் எங்கே வருதுன்னா, இதை பாருங்க, பைவால்வ் இருக்கு, கெஸ்டபோர்டு இருக்கு, சிஃபாலோபோர்டு இருக்கு. இந்த மூணை பற்றியும் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்த மூணும் எங்கே வருது பாருங்க. முதல்ல அக்வாட்டிக்ல வருது, அடுத்தது ஊம் ஸ்டேஜில் வருது, அடுத்து வாட்டர், எர்த்து, ஃபயர். இது இங்க பாருங்க, இது மேலே உள்ளது ஹேபிட்டட். ஹேபிட்டட் அப்படின்னா அதுங்க வாழக்கூடிய இடம், அதுங்க வாழக்கூடிய இடம். இங்க இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். டெவலப்மெண்ட், அதோட டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஊம்பு, இன்ஃபேன்சி, சைல்டுஹுட், அடோலசன்ட். அடுத்தது எலிமெண்ட் இருக்கு பாருங்க. இந்த எலிமெண்ட்ல வாட்டர் எலிமெண்ட்டு, எர்த் எலிமெண்ட்டு, ஃபயர் எலிமெண்ட். இந்த வாட்டர் எலிமெண்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி எமோஷன், ரிலேஷன் அண்ட் எமோஷன் அதில் இருக்கும். எர்த் அப்படிங்கிறது கிரவுண்ட் ஆகணும். எர்த் அப்படிங்கிறது நான் கிரவுண்டட் ஆகணும், இன்னும் கிரவுண்டட் ஆகாமல் இருக்கிறேன். அதாவது வாட்டர்ல இருக்கக்கூடிய உயிரினங்கள்லேயே இது அதாவது எர்த் எலிமெண்ட் அப்படிங்கிறது ஸ்டேபிளா இருக்கணும், நான் ஸ்ட்ராங்கா நிற்கணும், எனக்கு உயிர் வாழ்வது தனியா வாழறதுக்கான இன்னும் தகுதி இல்லாம இருக்கு அப்படிங்கிறது இருக்கும். இது ஃபயர். ஃபயர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா இருக்கும், அக்ரெசிவா
இருக்கும். அது வந்து ஆளுமையில வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். ஆளுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அக்ரெசிவா இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியன் வருது பாருங்க. அடல்ட் ஸ்டேஜ்ல இங்கேயும் ஃபயர் வரும், இங்கேயும் ஃபயர்ல வரும். ஸ்கார்பியன் எப்படி இருக்கும்? தேள் லேசா தொட்டு பாருங்க, தான் யாருங்கிறத காமிச்சிரும். அங்கே கிராப் பாருங்க, லேசா அப்படி கொண்டு சீண்டி பாருங்க, விரல் கட்டாயிரும். புரியுங்களா? லோப்சஸ் அந்த ஸ்கிராப் மாதிரி இருக்கும், தண்ணியில் இருக்கும். ஸ்ட்ரீம்ஸ் இது வந்து இதே மாதிரி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்பு மேல கட்டுக்கட்டா இருக்கும். எக்ஸோஸ்கெலிட்டன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொரிஃபெரா, ஸ்னிடேரியா, ஓம்பு, எக்கினோடெர்மேட்டா, இதுக்கு வந்து ஷெல்லு பாதுகாப்பு எதுவுமே இருக்காது. இதில் வர்றதுக்கு ஷெல்லு பாதுகாப்பு இருக்கும் இந்த ரெண்டுக்கும். இது ஷெல்லுக்கு பதிலாக ஸ்பீடு இருக்கும். சரிங்களா? இது வந்து எலும்பு அப்படிங்கிறது வெளிப்புறத்தில் அந்த கட்டுக்கட்டாக இருக்கும். தேள் எப்படி இருக்கு, நண்டு எப்படி இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் லோப்ஸ்டர். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய வேறுபாட்டை பார்த்துட்டோம். அப்புறம் மொலஸ்க் அப்படிங்கிறது அக்வாட்டிக்கில் வருது, ஊம் ஸ்டேஜில் வருது, எர்த்தில் வருது. மொலஸ்க் அப்படிங்கிறது பிஃபோர் மொலஸ்க்கு கிரஸ்டேஷியன் அப்படிங்கிறதுல மொலஸ்கில் வருது. அப்புறம் சென்சிட்டிவிட்டி பிளான்ட்ஸ் இதில் வருது. இது டபுள் ஷேப்பில் இருக்கு. தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு இதில் இருக்கு. ஆனால் இதில் எதுவுமே கிடையாது. பொரிஃபெரா, ஸ்னிடேரியா, வோம்ஸு, எக்னோ, இதில் வந்து பாதுகாப்பு அம்சங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் இதில் வந்து ஒரு ஷெல் இருக்கு. ஷெல்லுக்குள்ள போய் மூடிக்குது, இல்லைன்னா வேகமாக பறந்து போயிடுது. சரிங்களா? இது சேஃப் டபுள் அப்படிங்கிறது. இது ஹைட் டபுள் அப்படிங்கிறது. இது வந்து இது பாய்சனஸா இருக்கு, இல்லைன்னா பிரிடேட்டர் வந்து இது சஃபர் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஃபயர் அப்படிங்கிறது அந்த ஆளுமை திறனோட தப்பிக்கிறது, என்ன பாய்சனை வச்சு தப்பிச்சுக்கிறது. ஸோ இந்த நண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி தப்பிக்கிறது, அந்த மாதிரி. நண்டை பார்த்தா பயமா இருக்குல்ல? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். நம்ம இப்போ வந்து பைவால்வு, கெஸ்டப்போடு, சிவாலப்போடு இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இதுக்குள்ள ஒரு கேஸ் பார்ப்போம் இன்னைக்கு. சரியா? ஓகே. ஸோ நான் கேஸ் வந்து படிக்கிறேன். முக்கியமான பாயிண்ட்ஸாக நோட் பண்ணிங்க. ஸ்லைடு ரெடி பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால் வந்து சொல்ல நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் குறிச்சிங்க. 1/2 hour போதும் நமக்கு. சரியா? இவங்க வந்து ஒரு லேடி, 53 வயசு. இவங்க வந்து 4 வருஷமா ஸ்டீராய்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எதுக்குன்னா அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், வயிறு குடல் பூரா புண்ணா இருக்கு. அப்புறம் வந்து ஜாயின்ட் பெயின் இருக்கு, அதாவது ருமட்டாய்டு அது இருக்கு. அப்போ இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது 13 வருஷமா ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க அலோபதி டாக்டர்கிட்ட. ஆடியபிளா இருக்கா நான் பேசுறது? நல்லா தெளிவா கேக்குறீங்க. ஓகே. ஸோ 13 வருஷமா அலோபதி மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கடைசியாக ஸ்டீராய்டு 4 வருஷமா சாப்பிட்றாங்க. இவங்க கால் இப்போ வீங்கி இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் ஒரே டாக்டர்கிட்ட தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, என் மருந்துக்கு அவங்க நோய் கட்டுப்படலை, நீங்கள் வேற எங்கேயாவது பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, என்னை பற்றி உங்களுக்கு தான் முழுசாக தெரியும், என் உடம்பு நோயை பற்றி உங்களுக்கு தான் முழுசாக தெரியும், இப்படி சொல்லிட்டு நான் எங்கே போகிறது
அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுவேன், அவ்வளோதான், இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நான் கொடுக்குற மருந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிட முடியல. ஸ்டூல் வந்து ப்ளீடிங்காக போகுது. ஒரு நாளைக்கு 10 முறையிலேருந்து 20 முறைக்குள்ள ஃப்ரீக்வெண்ட்டாக போகுது. ஸ்டூல் பிளட்டாக போகுது. கால் வீங்கி இருக்கு. ரொமட்டிசம் இருக்கு. ரொமட்டட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்மகிட்ட வராங்க. புரியுங்களா? ஸோ இவங்க வந்து எப்படி கேஸ் எடுக்கிற ஆரம்பிக்கிறோம். உங்கள் கம்ப்ளைண்ட்லாம் பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரையும் என்னென்னலாம் பிரச்சனை இருக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க. அப்போ சொல்கிறாங்க, அல்சர் கொலிட்டிஸ் இருக்குது, ஸ்டீராய்டை யூஸ் பண்ணுறோம், ஜாயின்ட் பெயின் இருக்குது, ரிஃப்ளெக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குறேன், ஹேர் லாஸ் ஆகுது, வயிறு வலி இருக்குது, டயரியா போகுது, ப்ளீடிங் ஆகுது, மியூக்கஸாக போகுது, ரொம்ப சிவியராக 20 நாளைக்கு கூட 20 டைம் கூட ஒரு நாளைக்கு போகுது, வயிறு வலி இருந்துக்கிட்டே இருக்கு, டிசென்ட்ரி போகுது, கோதுமை ஒத்துக்காது, பால் ஒத்துக்காது, மசாலா ஒத்துக்காது, மசாலா ஐட்டம் ஒத்துக்காது, சோம்பு மட்டும்தான் ஒத்துக்கும். சோம்பு, பெருஞ்சீரகம் சொல்றாங்க இல்லையா, அது. கால் பாதம் ரொம்ப வலியா இருக்கு, ஜாயிண்ட் பெயின் ஸ்வெல்லிங் இருக்கு, பிடிக்கிற மாதிரி வலி இருக்கு, ஸ்டிப்னஸ் இருக்கு, கை காலெல்லாம் ஒரே பயங்கர ஸ்டிப்னஸா இருக்கு, கடந்த 5 மாசமா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வலி தான் ரொம்ப முக்கியம், வலி தாங்க முடியல. 2 வருஷத்துக்கு முன்னால கை கால் உடம்பெல்லாம் ஸ்கின் அலர்ஜி வந்துச்சு, தலைவலி வருது, கூட்டத்தில் போனால் தலைவலி வருது, சினிமா தேட்டருக்கு போனால் தலைவலி வருது. ஸோ கூட்டத்துலேயோ சினிமா தேட்டர் மாதிரி இடங்களுக்கோ நான் வந்து போக முடியாது, ட்ராவல் பண்ணால் தலைவலி வருது. 2009 வந்து அப்பெண்டிசிட்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கின் டிஸ்கலரேஷன் அப்படிங்கிறது முகம், கை, கால் எல்லாம் கருப்பாக மாறிடுச்சு. இப்போ என் உடம்பு கலர் இந்த கலரே கிடையாது, நான் நல்ல நிறமாக தான் இருப்பேன். ஆனால் இப்போ வந்து முகம், கை, கால் எல்லாம் கருப்பு கலராக மாறிச்சு. அது ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. பெயின் தான் ரொம்ப தாங்க முடியல, இன்டாலரபுளாக இருக்கு, பெயின் டாலரேட்டே பண்ண முடியல. பெயின் வந்து ஸ்டிஃப்னஸ் இருக்கு, டைட்டா இருக்கு. ஓகே, எதுக்கு இருக்கிறோன்னு தோணுது, நாம எதுக்கு இருக்கிறோன்னு தோணுது. 16 வருஷம் படாத பாடுபடுறேன், 16 வருஷமா படாத பாடுபடுறேன், எதுக்கு இருக்கிறோன்னு தோணுது. நான் வந்து சுயநலமா இருந்திருக்கணும்னு தோணுது எனக்கு. என் உடம்ப கவனிச்சிருக்கணும், என் உடம்பையும் நான் வந்து பார்த்துருக்கணும், நான் சுயநலமா கொஞ்சம் இருந்திருக்கணும் அப்படின்னு தோணுது அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் கம்ப்ளைண்ட்ஸ், இவ்வளோதான் கம்ப்ளைண்ட்ஸ். கேஸ் டேக்கிங்கில் நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன கேட்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களது வருத்தமான தருணங்கள் எது, மகிழ்ச்சியான தருணங்கள் எது வாழ்க்கையில்? வேற யாராவது சொல்றீங்களா? எந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து முக்கியமா இருக்கு? நான் மருந்து கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு எந்த தொந்தரவை முதல்ல சரி பண்ணணும், எந்த தொந்தரவை முதல்ல சரி பண்ணணும்னு கேட்கணும். அதுதான் கேட்குறேன். கேட்கும்போது என்ன சொல்றாங்க, குடல் பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணணும், குடல் பிரச்சனையை முதல்ல சால்வ் பண்ணணும். பேக் பெயின் இருக்கு, முட்டி வலி இருக்கு, கை வலி இருக்கு, இதை முதல்ல சரி பண்ணணும். 2 விஷயங்கள் சொல்லிட்டாங்க இப்போ, புரியுங்களா? இந்த 2 விஷயம் என்னது, பேக் பெயின், குடல் பெயின். ஸோ இதை வந்து முதல்ல சரி பண்ணணும்.
அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நான் என்ன கேட்கணும்? எப்பையில இருந்து இந்த கம்ப்ளைண்ட் முதல்ல தொடங்குச்சு? அதெல்லாம் சொல்லிட்டாங்க. 12 வருஷமா 13 வருஷமா அதெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப வந்து எதை சரி பண்ணணும்னு கேட்டாச்சு, அதையும் சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம எதை கேட்கணும்? வலி வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கணும். இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் அன்றாட வாழ்க்கையில உங்களை எந்த விதத்துல பாதிக்குது? அதாவது வலிங்கிறத சொல்லிட்டாங்க, எந்த மாதிரி வலிக்குதுங்கிறத சொல்லிட்டாங்க. இது என்ன டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்? இது என்ன டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்? 7 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? நேமு, ஃபேக்டு, எமோஷன் அண்ட் ஃபீலிங்கு, டிலூஷன், சென்சேஷன், எனர்ஜி. இதுல வந்து ஃபேக்ட்ல இருக்காங்க. எஸ், ஃபேக்ட் லெவல்ல இருக்காங்க. வலியை பத்தி சொல்றாங்க, வலி எங்க இருக்குன்னு சொல்றாங்க, எந்த மாதிரி வலிக்குதுன்னு சொல்லிட்டாங்க. புரியுங்களா? இப்ப வந்து அடுத்து நம்ம கேட்கறது என்ன அப்படின்னா, இது உங்களை அன்றாட வாழ்க்கையில எந்த மாதிரி பாதிக்குது, எந்த மாதிரி பாதிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கணும். புரியுங்களா? அப்போ என்ன சொல்றாங்க, இந்த வலியினால நாம ஏன் இன்னும் வாழணும், நம்ம ஏன் இன்னும் வாழணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன் என்ன வாழணும் அப்படின்னு தோணுது. எல்லாம் ஓடி 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 வேலை பார்த்தாச்சு, ஓடி 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 வேலை பார்த்தாச்சு. சரிங்களா? கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை பார்த்தேன், அவ்வளோ வேலை பார்த்தேன். இன்னைக்கு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, வலி தாங்க முடியல, நான் இனியும் வாழணுமான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. இனியும் வாழணுமா அப்படின்னு தோன்றது. புரியுங்களா? ஜஸ்ட் ஒரு நோட்ஸ் எடுத்து பக்கத்துல எழுதிக்கலாம். இனியும் வாழணுமா அப்படின்னு தோன்றது அப்படிங்கிறது எந்த கிங்டத்தை சொல்லுது? கேன்சர் மியாஸ். எந்த கிங்டத்தை சொல்லுது? பிளான்ட்னா சென்சிட்டிவிட்டி, மினரல்னா அனிமல் கிங்டம், ஏன்னா சர்வைவல் பிரச்சனை. அனிமல் கிங்டம். மினரல்னா ஸ்டெபிலிட்டி. சரிங்களா? அனிமல்னா சர்வைவல் மொபிலிட்டி. ஓடு ஓடுன்னு ஓடிட்டேன், என்ன ஓடு ஓடுன்னு ஓடி ஃபேமிலியை பார்த்துக்கிட்டேன், கடையை பார்த்துக்கிட்டேன், வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டேன், எல்லாமே பண்ணேன். ஓடி ஓடி நான் வந்து எல்லாத்தையும் பண்ணேன். இனியும் வாழணுமான்னு தோணுது எனக்கு. ஸோ சர்வைவல் இஷ்யூ. புரியுங்களா? ஸோ அப்போ வந்து இங்கேயே தோணுது பாருங்க, நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டு வரும்போது, அடுத்தடுத்த கேள்வி கேட்டுக்கிட்டு வரும்போது அதில் எல்லாமே வந்து அது கிங்டத்தை சொல்லும், டெவலப்மெண்ட் ஸ்டேஜை சொல்லும், எவல்யூஷன் ஸ்டேஜை சொல்லும், சப்கிங்டத்தை சொல்லும், அது ஹேபிட்டேட்டை சொல்லும், நான் எங்கே வாழக்கூடிய அப்படிங்கிறத சொல்லும். புரியுங்களா? அது வெர்டபிரேட்டா இன்வெர்டபிரேட்டான்னு சொல்லும். அப்படியே கேஸ் எடுத்துக்கிட்டு வரும்போதே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தால் கடைசியில் நீங்களே வந்து சொல்லுவீங்க. சரி, இப்போ ஏன்டா வாழணும்னு தோணுது, ஏன்டா வாழணும்னு தோணுது? பெயின் சென்சிட்டிவிட்டி, ரைட், ஓகே, இதோட நிற்கட்டும் இது. அப்புறம் தேவைப்பட்டா இங்கே வரலாம். அடுத்து நம்ம என்ன கேள்வி கேட்கணும்? உங்களுக்கு மன நிறைவான வாழ்க்கையிலேயே நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்த
காலகட்டங்கள் சொன்னா எதையெல்லாம் சொல்லலாம். ஸோ அப்படி கேட்குறோம். அப்படி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. மகிழ்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லை, மகிழ்ச்சியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. புரியுங்களா? மகிழ்ச்சியெல்லாம் ஒரு மனுஷன் இவ்வளோ நாள் வாழ முடியாதுல்ல. துன்பமே இருந்துகிட்டு இருந்தா வாழ முடியாது. ஆனா வெறுப்பு இருக்கு உங்களுக்கு, வாழ்க்கையின் மீது வெறுப்பு இருக்கு. சந்தோஷம் இல்லாமலாம் இருக்காது. சின்ன சின்ன சந்தோஷம் இல்லாம யாரும் வாழ மாட்டாங்க. அதாவது இன்பமும் துன்பமும் மாறி மாறி தான் இருக்கும். பர்ஃபெக்ட் ஹியூமன் பீயிங்காக இருந்தால் எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. இவங்க வந்து அதர் சோர்ஸு டிசீஸ் எனர்ஜி அவங்கள வந்து ஆளுமை செய்யும்போது எந்த அளவுக்கு டிசீஸ் எனர்ஜி அவங்கள ஆளுமை செய்தோ அந்த அளவுக்கு துன்பங்கள் நிறைய அனுபவிப்பாங்க. இடையில அந்த டிசீஸ் ஃபோர்ஸுக்கு உகந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், அங்கே மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அங்கே மட்டும்தான் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க. புரியுங்களா? இதுதான் இங்கே சயின்ஸு. அதாவது அந்த மகிழ்ச்சியான இடத்துலையும் அந்த சோர்ஸ் நான் யாருங்கிறத சொல்லும். ரொம்ப கஷ்டப்படுற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இடத்துலையும் அந்த சோர்ஸ் நான் யாருங்கிறத சொல்லும். அந்த எனர்ஜி பேட்டர்ன். எஸ் சொல்லுங்க. அந்த எனர்ஜி பேட்டர்ன் வந்து எங்க ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா இருக்கும், எங்க ரொம்ப கான்சன்ட்ரேட்டடா இருக்கும். லைஃப்ல மற்ற இடங்கள்லாம் சும்மா அப்படியே வேவரிங்கா இருக்கும். சும்மா அடுத்தவங்கள்ட்ட பேசுற மாதிரி சும்மா சாதாரணமாக பேசிட்டு இருக்க விஷயங்கள் வேற. நாம கேஸ் எடுக்கும்போது அவங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த டிசீஸ் எனர்ஜி பேட்டர்ன் அது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் நம்ம வேலை. சிமிலபஸ் கியூரண்டர். நம்மகிட்ட மருந்து இருக்கு, எந்த மருந்து அதுக்கு மேட்ச் ஆகும்? அந்த அதர் சோர்ஸுங்கிறது என்ன, அதர் சாங்குங்கிறது என்ன, டிசீஸ் கோர்ஸுங்கிறது என்ன? மனுஷனை தவிர வேற எங்கே இவங்க கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க பிறந்திருக்கும் போது? அந்த கடனை திருப்பி தர்றதுக்கு நம்ம மருந்தை கொடுக்கணும் அவங்களுக்கு. அந்த சேம் சோர்ஸை திருப்பி தரணும். இதுதான் சயின்ஸ் இங்கே. புரியுங்களா? லைக் லைக்ஸ். சரியா? ஸோ அந்த அளவில் நம்ம வந்து எனர்ஜிங்கிறது, ஒரு மனிதனுடைய எனர்ஜிங்கிறது எங்கே ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக அடர்த்தியாக இருக்கும், தன்னை தெளிவாக மறைக்காமல் வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் அந்த ரொம்ப மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது இருக்கும். இந்த ரெண்டு இடம் தன்னோட எனர்ஜியை வந்து ரொம்ப அடர்த்தியாக வெளிப்படுத்தும். கடலில் மீன் பிடிக்கும்போது நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவேன். சில இடங்களில் கூட்டமாக இருக்கும் மீன், சில இடங்களில் சும்மா அங்கே எங்கே ஒன்று ரெண்டு இருக்கும், சில இடத்துல மீனே இருக்காது. ரெண்டு கப்பல்லையும் வலையை மாட்டிக்கிட்டு அப்படியே தள்ளிகிட்டே போவாங்க, மாற்றெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இது ஏற்கனவே நடந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா? சேட்டலைட்லேருந்து படம் பிடிச்சிடறாங்க. எங்கே வந்து கூட்டமாக இருக்கு கண்டுபிடிச்சி கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் வலையை போட்டு பிடிக்கிறாங்க. அப்படிதாங்க நாமளும் பண்ணுறோம் இப்போ. புரியுதா? சும்மா வந்து வேக போய் பார்த்து இருந்தது போக இப்போ கரெக்டாக அந்த அறிவியலை சரிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆல்டர்ட் எனர்ஜி பேட்டர்ன் எங்கே அடர்த்தியாக கான்சென்ட்ரேட்டடாக இருக்கு, எங்கே பிரதானமாக வெளிப்படுது, தன்னை மறைச்சிக்காமல் வெளிப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். புரியுங்களா? ஸோ அந்த மகிழ்ச்சியான காலகட்டம், உங்களுடைய மகிழ்ச்சியான காலகட்டம் அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம்னா, முதல்ல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் திரும்ப கேட்குறோம், மகிழ்ச்சியில் எல்லாம் இருக்க முடியாது, கொஞ்சம் சொல்லுங்க. வாழ்நாள் பகுதியாக இருக்கலாம், இல்லை ஏதாவது குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள்ல இருக்கலாம், குறிப்பிட்ட சூழல்ல இருக்கலாம். வாழ்நாள் வந்து நீங்க எங்க இருந்த போது நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்க, எங்க இருந்த போது நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஒன்று ஒரு 4 நாள் அந்தமான் டூர் போனுங்க, ஒரு 4 நாள் அந்தமான் டூர் போனுங்க.
அது சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அந்தமான் டூர் போனது. ஓகே, நோட் பண்ணீங்க. அப்புறம் வேற எப்ப நல்லா இருந்தீங்க? வேற எப்ப ஹாப்பியா இருப்பீங்க? வீட்டுக்காரரு கூட இருக்கும்போது. வீட்டுக்காரரு கூட இருக்கும்போது நல்லா இருப்பேன், மகிழ்ச்சியா இருக்கும். புரியுங்களா? ஆமா. அப்புறம் வேற எப்ப நல்லா இருந்தீங்க? வேற எப்ப நல்லா இருந்தீங்க? பாட்டி வீட்டுல இருக்கும்போது. எப்படி? பாட்டி வீட்டுல இருக்கும்போது. புரியுங்களா? ஸோ 3 ஏரியாவை சொல்லியிருக்காங்க. ஒன்று அந்தமான் டூர் போனது, குழு மணாலி டூர் போனது. அடுத்தது கணவர் கூட இருக்கும்போது, கணவர் கூட இருக்கும்போது, பாட்டி வீட்டில் இருக்கும்போது. ஸோ 3 ஏரியா சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ இதுல ரொம்ப ஜாலியா இருந்தது அப்படின்னு சொன்னா எதை சொல்லலாம் அப்படின்னா, அந்த அந்தமான் டூர் போனதை சொல்றாங்க. 4 நாள், வெறும் 4 நாள். இவங்களுக்கு வயசு 53. 4 நாள் டூர் போனது இன்னைக்கும் அவங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து அனுபவிக்கிற மாதிரியே இருக்கு. இப்பவும் கேட்டா சொல்ற மாதிரி இருக்கு. புரியுங்களா? இது எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. நீங்க சும்மா கதை கேட்டீங்கன்னா இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் வராது. குறிப்பா அந்த அந்த அதை வந்து நாம அந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டு அந்த ரோட்டு மேலே ஓட்டிட்டு போறாங்க பாருங்க. இல்லைன்னா இப்படி போவோம், இப்படி போவோம், இப்படி போவோம். அந்த பார்வையை கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டா பாதையிலே கொண்டு போறாங்க பாருங்க. அந்த மாதிரி நம்மளுடைய கேஸ் டேக்கிங் அப்படிங்கிறது இருக்கணும். புரியுதா? ஸோ என்ன சொல்றாங்க, இந்த அந்தமான் டூர் போனது, மற்ற இடங்கள் டூர் போறதை பற்றி சொல்றாங்க. சரி, டூர்ல நீங்க என்ஜாய் பண்ணது என்னன்னு சொல்லுங்க. டூர்ல நீங்க என்ஜாய் பண்ணது என்னன்னு சொல்லுங்க. கொஸ்டின் எப்படி இருக்கு பாருங்க, காமனா இருக்கணும் கொஸ்டின். நீங்க வந்து டூர்ல என்ன, நீங்களா வந்து இப்ப ஊட்டி போனீங்களா, அது நல்லா இருந்துச்சா? இல்ல அந்தமான்ல வந்து தென்னந்தோப்பா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சா? அங்க வந்து ஆதிவாசிகளா அதை பார்த்து நல்லா இருந்துச்சா? இப்படிலாம் கேட்கக்கூடாது. புரியுங்களா? அவங்கள மிஸ்லீட் பண்ணக்கூடாது. கொஸ்டின் அப்படிங்கிறது ஜென்ரலா காமனா இருக்கணும். புரியுங்களா? அப்ப என்ன சொல்றாங்க, அந்த அந்தமான் டூர்ல அந்த 4 நாள் ஏன் இன்னும் இதுவா இருக்குன்னா, அவங்க வீட்டுக்காரரு அந்த 4 முழுக்க கூட இருந்தது அந்த அந்தமான் டூர்ல தான். பையன் சொல்லி அனுப்பிச்சானா, எப்பா அம்மாவுக்கு உன்னை விட்டா வேற யாரும் கிடையாது, என்ன அவங்க அங்க போய் திரும்பி வர்ற வரையும் அவங்கள ஒரு பேச்சு கூட நீங்க பேசக்கூடாது, அவங்கள திட்டவே கூடாது, அவங்கள்ட்ட கோவமே படக்கூடாது. புரியுதா? நீங்க வந்து பத்திரமா ரொம்ப சேஃபா கேர் பண்ணி கூட்டிட்டு வரணும். இதுல நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கு, அப்புறம் பேசுவோம். புரியுங்களா? அந்த 4 நாள் கணவர் கூட இருந்தது ஒண்ணு. ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க, கணவர் கூட இருந்தா நல்லா இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அங்க தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போனாங்களாம். தண்ணிக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த ஃபிஷ் எல்லாம் பக்கத்துல இருந்து பாக்குறது இருக்குல்ல, அந்த இடத்துக்கு போறாங்க. ஜெல்லி ஃபிஷ் பாக்குறாங்க, கலர் கலரா ஃபிஷ்ஷை பாக்குறாங்க. வாட்டர் ரைடு கூட்டு போறாங்க, வாட்டர் ரைடு கூட்டு போறாங்க. அங்க இருக்கிற இயற்கை காட்சி நல்லா இருக்குது, வாட்டர் ரைடு கூட்டு போறாங்க. புரியுங்களா? அந்த வாட்டர் ரைடுல பாத்தீங்கன்னா அந்த போட்டு வந்து கண்ணாடி மாதிரி, அது கீழே வந்து கண்ணாடியா இருக்கும். போட்ல போகும்போது கீழே பார்த்தீங்கன்னா கீழே அந்த தண்ணிக்குள்ள இருக்கிறது நல்லா தெரியும். அங்கே டெப்த்து ரொம்ப கம்மி தான். புரியுங்களா? அந்த போட்டுக்கு கீழே தண்ணி நல்லா கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அப்ப கீழே இருக்க உயிரினங்கள்லாம் நல்லா தெரியும், கீழே இருக்க உயிரினங்கள்லாம் நல்லா தெரியும். புரியுங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்தது அவ்வளோ என்ஜாயபிளா இருந்துச்சு. அந்த தண்ணிக்குள்ள போட்ல போனது நல்லா இருந்துச்சு. நான் போட்ல போகும்போது கணவர் கூட இருந்தது நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருந்ததுனால வாழ்நாளே 53 வருஷ காலத்துல அந்த 4 நாள் டூர் தான் இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுங்களா? சரி, ஓகே, இதோட விடுறதில்லை.
இந்த இதுல மகிழ்ச்சின்னு எதை சொல்றீங்க? மகிழ்ச்சின்னு எதை சொல்றீங்க அப்படின்னா, அந்த எங்க பார்த்தும் தனியா இருந்தது, தண்ணிக்குள்ள நான் போட்ல போனது, சரிங்களா, தண்ணிய பார்த்தது, தண்ணிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தது, கணவர் கூடவே இருந்தது, இதெல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்தது, இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது உங்க வாழ்நாள்ல வேற எப்பெல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க? புரியுங்களா? அப்ப என்ன சொல்றாங்க, பீச்சுக்கு போனா நல்லா இருக்கும், பீச்சுக்கு போனா நல்லா இருக்கும். 1 மணி நேரத்துக்கு குறையாம நான் வந்து பீச்சில் வந்து குளிப்பேன், தண்ணிக்குள்ள நிற்பேன், அங்க விளையாடுவேன். புரியுங்களா? அப்புறம் அங்கே சோழியெல்லாம் நிறைய கலெக்ட் பண்ணிட்டு வருவேன். சோழி கரையில கிடக்குது இல்லைங்களா, சோழி. சோழின்னு என்ன? இதுதான் பைவால்வு, கேஸ்ட்ரோபோடு, சங்கு, சங்கு, சோழி. அதெல்லாம் சோழிங்கிறது என்ன? இந்த சோழி போடுவாங்க இல்லையா, ஒரு பக்கம் கேப் இருக்கும், இன்னொரு பக்கம் அப்படி மூடி இருக்கும், அதுக்கு பேர் தான் சோழி. இந்த சூதாட்டம் போடுறவங்க இல்லை தாயம் விளையாடுறவங்க அதெல்லாம் அதை யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஜோசியம் பார்க்குறவங்க யூஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதேதான் அதேதான். அது சின்ன சின்னதாக இருக்கும், அதில் பெரிய சைஸ்லாம் இருக்கு, அதில் பெரிய சைஸ்லாம் இருக்கு. கேஸ் நல்லா கேட்டுட்டு வாங்க, எல்லாம் ஒரு இடத்துல கம்பைன் பண்ணி ஒன்றா சேர்ந்து வரும். புரியுங்களா? சரி, இப்போ உங்க மகிழ்ச்சி எங்க இருக்கு? தண்ணியில இருக்கு. தண்ணி கூட இருக்கும்போது இருக்கு, தண்ணியில விளையாடும் போது இருக்கு, கடற்கரையில் வந்து சோழியை பொறுக்கிறதுங்கிறது சொந்த ஆர்வமா இருக்கு. யார் சொன்ன இதெல்லாம் பொறுக்கிட்டு வேணும் யாரும் சொல்லுவாங்களா? இவங்க ஆர்வம். புரியுங்களா? அதான் அஃபினிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றது. வாழ்நாளில் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும் அவங்களுடைய உறவு என்பது. அஃபினிட்டின்னு என்ன? உறவு, ஈர்ப்பு. அது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். புரியுங்களா? அது எங்க இருக்கும்னா, மகிழ்ச்சி எங்க இருக்குன்னு தேடினா அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும் அது. புரியுங்களா? அந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இப்ப நம்மளுடைய அனுபவத்துல இருந்து ரொம்ப ஒரு மைனூட்டா நீங்க வந்து டிராவல் பண்றதுக்கு தேவையான ஒரு நுணுக்கத்தோட கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். புரியுங்களா? ஸோ மீன் எல்லாம் பார்த்தது, மீனை தொட்டு பார்க்கறது, மீனை கிட்ட இருந்து பார்க்கறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் கடற்கரையில் இருக்கிறது, சோழி பொறுக்கிறது, குழு மணாலி நல்லா சில்லுன்னு இருக்கிற இடத்துக்கு போகிறது, இயற்கை பிளேசஸை பார்க்கறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கு. டூர் அப்படிங்கிறத பொறுத்தல இவங்க தனியாலாம் எங்கேயும் போனது கிடையாது, ஹஸ்பண்ட் கூட மட்டும்தான் இவங்க போயிருக்கிறாங்க. அப்புறம் வேறு உங்க லைஃப்ல ஹாப்பியா இருந்தது எப்போ அப்படிங்கிறப்போ, வளகாப்பு நடந்தது. எனக்கு வளகாப்பு நடந்தது, நல்லா இருந்துச்சு. ஒரு பையன்தான் இருக்கான், வளகாப்பு நடந்தது நல்லான்னு சொல்றாங்க. முதல்ல வாழ்க்கையில எனக்கு ஹாப்பியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஹாப்பியே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹாப்பி இல்லாம வாழ்க்கையே இல்லைங்கிற புரிதல் நமக்கு இருக்கு. ஹாப்பினஸ் இல்லாம ஒருத்தன் வாழவே முடியாதுங்கிற புரிதல் நமக்கு இருக்கு இந்த சயின்ஸ்ல இருந்து. ஏன்னா ஹாப்பினஸ் அப்படிங்கிறது தான் எந்த ஒரு உயிரினத்துடைய தேவையும் ஹாப்பினஸ் தான். அதை நோக்கி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். புரியுங்களா? அந்த ஹாப்பினஸ் நான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா, விட முடியாது இல்ல. எப்படி விட்டுற முடியும்? 53 வருஷம் வாழ்ந்துருக்காங்கல்ல, ஹாப்பினஸ் இல்லாம எப்படி வாழ முடியும்? இது இந்த சயின்ஸ்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது. ஸோ அப்போ உள்ள எப்படி கேள்வி போடணுமோ அப்படி கேட்கும்போது அடுத்தடுத்து 1 by 1 வருது இல்லைங்களா? வளகாப்பு பண்ணுது என்னமோ, வளகாப்புங்கிறது சந்தோஷமா இருந்துச்சு தவிர அது கூட சந்தோஷமா இல்லை. ஏன்? அங்க வந்து சொந்தக்காரங்க வரவேண்டியங்கெல்லாம் விடலை, தகராறு,
குடும்ப தகராறு, அது வந்து வளகாப்பு மாதிரியே இல்லை. வளகாப்புங்கிற ஒரு விஷயம் நடந்துச்சு தவிர அது அதை ஒன்றா சேர்ந்து மகிழ்ச்சியாக கொண்டாடுற மாதிரி அங்கே இல்லை. ஒரே சண்டை சச்சரவு, சொந்தக்காரங்க வர முடியல. ஸோ இப்படிதான் பிரச்சனை இருந்துச்சு. அது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சரி, பாட்டி வீட்டில் இருந்தப்போ ஹாப்பியாக இருந்துச்சு சொல்கிறீங்களே, அது என்னது? பாட்டி வீட்டில் இருந்தப்போ ஹாப்பியாக இருந்துச்சு சொல்கிறீங்களே, அது என்னது? அதாவது எப்பவுமே நான் வீட்டை விட்டு தனியாலாம் எங்கேயும் போனதில்லை. வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். நான் காசெல்லாம் கையாண்டதில்லை. அண்ணன் மாமா வெளியில் வந்து எதை வேணாலும் கூட்டிகிட்டு போவாங்க. ரொம்ப தூரம்லாம் போகிறதில்ல. சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்லை கடைக்கோ கூட்டிகிட்டு போவாங்க. தேவையானது வாங்கி கொடுப்பாங்க. என்ன, நான் எதுவும் காசெல்லாம் கையாண்டு வாங்கினது போனது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. புரியல? காசை நான் கையால் கூட தொட்டதே கிடையாது. என்ன வேணுமோ வாங்கி கொடுப்பாங்க. என்ன வேணுமா வாங்கி கொடுப்பாங்க. புரியுதா? சேஃபாக போய் சேஃபாக வருவோம். எப்படி? கடைக்கு போயிட்டு வர்றதே சேஃபாக போய் சேஃபாக வருவாங்களாம். புரியுதா? ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சேஃபாக போய் சேஃபாக வருவாங்களாம். ஏன்னா கூட ஃப்ரெண்ட்ஸுங்க, பிரதரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து சேஃபாக போய் சேஃபாக வருவாங்களாம் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோதான் இவங்க சந்தோஷமான இடங்கள். சரி, அடுத்து நம்ம என்ன கேட்கணும்? சேஃபா போய் சேஃபா வரும்னா என்னது? ஹோம் ஸ்டேஜ். அது ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். அது ஒரு டெவலப்மெண்ட் ஸ்டேஜ். அது ஒரு ஹோம் ஸ்டேஜ். பீச்சில் விளையாடுறது தான் பிடிச்சது, தண்ணியில் விளையாடுறது பிடிச்சது. என்ன, அந்தமானில் வந்து தண்ணியில் போட்டில் போனது பிடிச்சது. இதெல்லாம் என்னது? ஆக்வாட்டிக் ஹேபிட்டட். ஹேபிட்டட் வந்து ஆக்வாட்டிக். ஒன்று ஒன்றா கிளியர் ஆகிட்டே வருது பாருங்க. கேஸுக்கு ஏதாவது சிரமம் இருக்கா பாருங்க. சரி, இப்போ அடுத்து நான் கேட்க போகிறது என்ன? வாழ்க்கையில் உங்கள் மனசை ரொம்ப பாதித்த விஷயங்கள்னு சொன்னால் எதையெல்லாம் சொல்லலாம்? வாழ்க்கையில் உங்களை ரொம்ப பாதித்த விஷயங்கள், ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஏரியா. என்னை வந்து வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக பாதிக்கும். ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, குறை கண்டுக்கிட்டே இருப்பாங்க. புரியுங்களா? கல்யாணத்துக்கு பிறகு மாமியார் என்ன, இவங்களுடைய கேரக்டர் தப்பா பேசுவாங்களாம். இவங்களுடைய கேரக்டர் தப்பா பேசுவாங்க. கணவர் கண்டுக்க மாட்டாரு, அவரு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. மாமியாருக்கு மாமியார் வந்து உடம்பு சரியில்லாம இருந்தாங்க, ரொம்ப முடியாம இருந்தாங்க. இவங்க வாந்தி எடுப்பாங்க. இவங்க வாந்தி இவங்களே கிளியர் பண்ணிக்கணும். இவங்க வேலையும் செய்யணும், இவங்க வேலையும் செய்யணும். ஸோ அங்க யாரும் யாருமே இல்லை. கேர் பண்ணிட்டு யாருமே இல்லைங்க. மாமியார் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போய் யூரின் போக மாட்டாங்க, இருக்கிற போயிடுவாங்க, இல்லை போற வெளியே போயிடுவாங்க. அதை கிளீன் பண்ணணும், வீட்டு வேலை பார்க்கணும், சமைக்கணும். புரியுங்களா? வீட்டுக்காரர் வந்து கல்யாணத்துக்கு கடை வச்சிருந்தாரு. கடையை திறந்து வச்சுட்டு அவரு வேற சோசியல் ஒர்க் பண்ண போயிடுவாரு. அந்த ஒரு ஏதோ சில்லறை சாமான் கடை ஒன்று, அதை இவங்க தான் போய் பார்த்துக்கணுமா. ஸோ பகல்ல கடையை பார்த்துக்கணும், சாயங்காலம் இவங்க வந்து சமைக்கணும். புரியுங்களா? ப்ரெக்னன்சி இருக்கும்போது வாந்தி எடுப்பாங்க, இவங்களே அதை பார்த்துக்கணும், இவங்களே சமைக்கணும், மாமியாருக்கு மாமியாரை பார்த்துக்கணும். இப்படிதான் இருந்தேன். அழுகையா வரும் எனக்கு. எதிர்த்து பேச மாட்டேன், எதிர்த்து பேச மாட்டேன். கோபத்தை எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன். வேற உங்களை மனசை பாதிச்ச விஷயங்கள்லாம் என்ன? அடுத்தது
எங்க குடும்பம் வந்து சின்ன குடும்பம். வந்த இடம் வந்து 8 பேர் உள்ள பெரிய குடும்பம். மாமியார் அப்படிங்கிறவங்க மொத்தமும் கெட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. அவங்க வாயில நல்ல வார்த்தையே வராது. அசிங்கமா தான் பேசுவாங்க. மொத்தமும் கெட்ட வார்த்தையா பேசுவாங்க. எனக்கு 22 வயசுல கல்யாணம் பண்ணாங்க. ஆனா நான் ஒரு 12, 13 வயசு புள்ள மாதிரி தான் இருப்பேன். எனக்கு திறமை கிடையாது. புத்தி கிடையாது எனக்கு. நான் ஒரு மக்கு புள்ள மாதிரி இருந்தேன். மக்கா இருந்தேன். ஏன் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, இதுக்கு என்ன பண்ணணும், எப்படி பேசணும், எதுவுமே எனக்கு தெரியாது. திறமை இல்லாத ஒரு ஆளா இருந்தேன். இது எதை சொல்லுது? எவல்யூஷன் ஸ்டேஜும் ஊம்பா இருக்குது, டெவலப்மெண்ட் ஸ்டேஜும் ஊம்பா இருக்கு. வெரி குட். அதாவது ஊம் புக்கில் இது திரும்ப ஊம்பா தான் இருக்கு. புரியுங்களா? ஆமா, எவல்யூஷன் ஸ்டேஜும் ஊம்பு தான், டெவலப்மெண்ட் ஸ்டேஜும் ஊம்பு தான். அதாவது பிரச்சனை இருக்கு, பிரச்சனை எதிர்கொள்றதுல நான் என்னவா இருக்கேன், கம்முன்னு கிடக்குறேன். இன்ஃபேன்சி கூட என்ன பண்ணும், கத்தும். தனக்கு ஒரு வயிறு வலிக்குதுன்னு சொன்னீங்களே, குழந்தை என்ன பண்ணுவான், கத்தும். புரியுங்களா? ஒரு எமோஷனை வெளிப்படுத்தும். என்ன செய்யணும்னு தெரியாது, ஆனா எமோஷனை வெளிப்படுத்தும். இது இங்க என்ன பண்ணுது, நான் மக்கு பிள்ளையா இருந்தேன், எனக்கு எந்த விவரம் வயசு தான் 22 ஆச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்களே தவிர நான் வந்து ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தான் இருந்தேன். ஸோ யாருமே அங்க எனக்கு அன்பா இல்லை. யாருமே எனக்கு அன்பா இல்லை, ஜென்யூனா இல்லை. ஒரு அன்புங்கிறதோ சப்போர்ட்டுங்கிறதோ எனக்கு அங்க இல்லை. ஓகே, வேற சொல்லுங்க. 4 பேர் முன்னால நான் பேச மாட்டேன், 4 பேர் முன்னால பேச மாட்டேன், பாட மாட்டேன். நான் ரொம்ப சாஃப்ட், சரியான மக்கு. சரியான மக்கு இதெல்லாம் வச்சுங்க. நான் ரொம்ப சாப்பிட்டு சரியான மக்குன்னு என்ன, 53 வயசு, எனக்கு மூளையே கிடையாதுன்னு அர்த்தம். எனக்கு மூளையே கிடையாது, சிந்திக்கிற ஆற்றலே கிடையாது, சரியான மக்கு. ஓகே, அடுத்து என்ன கேள்வி கேட்கணும்? இப்ப கஷ்டத்தை சொல்லிட்டாங்க, ஜாலியா இருந்தது சொல்லிட்டாங்க, புரியுதா? இப்ப இதுல இருந்து ஒரு அனிமல்னு தெரியுது, ஒரு சாஃப்டான அனிமல்னு தெரியுது, மூளை இல்லாத அனிமல்னு தெரியுது, ஒரு ஊம்பு ஸ்டேஜ்னு தெரியுது, எவல்யூஷன் ஸ்டேஜ் ஊம்புன்னு தெரியுது, டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் ஊம்புன்னு தெரியுது. கிளியரா? ஓகே, தண்ணியில இருக்காங்கன்னு தெரியுது. ஆமா, அதாவது வாட்டர் எலிமெண்ட் தெரியுது. ஓகே, இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷன் வேணும்ல? அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு லைஃப் ஹாப்பியா மகிழ்ச்சியா நிறைவா இருக்கணும்னா அந்த லைஃபுக்கு என்னெல்லாம் வேணும், அந்த லைஃப்ல என்னெல்லாம் இருக்கணும், இதுதான் அடுத்த கேள்வி. எத்தனை கேள்வி கேட்கட்டும்? இது எத்தனாவது கேள்வி? 4வது கேள்வி. அன்பா பேசுறவங்க கூட இருக்கணும். முக்கியமா கணவர் அந்த மாதிரி இருக்கணும். எனக்கு தேவை அன்பு, பாசம், கேரிங், சப்போர்ட்டு, சேஃப்டி. இந்த வார்த்தைகள்லாம் இங்க வந்திருக்கு. சரியா? சின்னதா வெளியே போய் வரணும், ரொம்ப தூரம்னு தேவையில்லை. சின்னதா அப்படி வெளியில போயிட்டு வரணும். சும்மா அப்படி வாக்கிங் போயிட்டு வர மாதிரி, ஒரு பார்க்கு போயிட்டு வர மாதிரி, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி சின்னதா வெளியில போயிட்டு வரணும். நான் ரொம்ப தூரம்லாம் போக மாட்டேன், போக வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தேவையும் இல்லை. புரியுதா?
ஸோ இது வந்து நான் யாருங்கிறத இப்போ இன்னும் கொஞ்சம் சொல்லுது. சரி, அடுத்த கேள்வி. ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ரிலாக்ஸா இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு போவேன். கோயிலுக்கு போய் அழுதுட்டு வருவேன். கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்துடுவேன். ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன்னா வயிறு பாதிக்கும். நான் கோயிலுக்கு போயிடுவேன். கோயிலுக்கு போய் அங்கே உட்காந்து அழுதுட்டு வந்துடுவேன். கடவுள்கிட்ட ஒப்படைச்சு வந்துடுவேன். இது என்ன ஸ்டேஜ்? என்ன சொல்லுது இது? நான் இப்பதான் இன்கார்னேஷன் ஆகி வந்திருக்கிறேன். அந்த உலகத்துல இருந்து இப்பதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த உலகத்துல இன்னும் நான் ஸ்டேபிள் ஆகல. இந்த உலகத்துல நான் இன்னும் பிறந்து வரல. என்னுடைய தொடர்பு இன்னும் அந்த உலகத்துல தான் இருக்கு. அப்ப அந்த உலகத்துல என்னுடைய மாஸ்டர் யாரு? கடவுள். அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறேன். முடிஞ்சு போச்சா? இன்னும் நான் இங்கே கிரவுண்டட் ஆகலை. இந்த உலகத்துல நான் இன்னும் ஹோல்டிங் ஆகலை. எனக்குன்னு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. என்னை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால என்னுடைய ஒரே ஹோல்டு மேலே இருக்கிற கடவுள் தான். ஸோ இது பிட்வீன் ஹியூமன் லைஃப் அண்டு ப்ரீவியஸ் லைஃப். அதுதான் ஹோம் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் காலம். புரியுங்களா? எவ்வளோ தெளிவாக வருது பாருங்க. அடுத்தது வேற என்ன உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்? ஸ்ட்ரெஸ் 3வது ஸ்ட்ரெஸ் இப்போ சொல்கிறாங்க. பிடிச்ச டிஷ்ஷு சாப்பிட ஆசையாக இருக்கும், ஆனால் சாப்பிட விட மாட்டாங்க. சாப்பிட்றது இல்லை, சாப்பிட முடியாது. புரியுங்களா? பெரிய குடும்பம், பொம்பளைலாம் கடைசியாக தான் சாப்பிடணும், ஆம்பளைலாம் சாப்பிட்ட தான் சாப்பிடணும். எனக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது. நான் தான் செய்வேன், ஆனால் சாப்பிட முடியாது. கேட்க பயமாக இருக்கும். கணவரும் சப்போர்ட் பண்ண மாட்டாரு. எனக்கு திறமையாக பேச தெரியாது. கணவர் எனக்கு பேக் போனாக இருக்கணும், ஆனால் இல்லை. கணவர் தான் எனக்கு பேக் போனாக இருக்கணும், சப்போர்ட்டாக இருக்கணும். புரியுங்களா? இந்த பேக் போன் அப்படிங்கிறது நம்ம இந்த மொலஸ்க்கு பார்த்தோம்ல, கணவர் பேக் போனாக இருக்கணும்னு சொல்றாரு. அந்த பேக் போனோடு இருக்கிற மொலஸ்க்கு எதை சொல்லலாம்? செஃபலோபோட்ல தான் கொஞ்சோண்டு இருக்கு. கேஸ்ட்ரோபோட். ஓகே. கேஸ்ட்ரோபோட் கூடு இருக்கிறத சொல்றீங்க? கூடு இருக்கும். ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும், ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும். ஓப்பனாக இருக்கிற பக்கத்தில் வெளியில் விரிஞ்சு வரும், திரும்ப உள்ளே போயிடும். புரியுங்களா? சரி, இது முடிஞ்சிச்சு. அடுத்தது உங்களை பொறுத்தவரை பயம்னா எதை சொல்லலாம்? எதிர்த்து பேச பயமா இருக்கும் எனக்கு. தெரு சண்டை கிட்ட போக பயமா இருக்கும். எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் கிட்ட போக மாட்டேன். எதை பேசினாலும் வீட்டுக்குள்ளே தான் பேசணும், வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன். ஓகே, நான் டைம் ஆச்சு, சுருக்கம் முடிக்கிறேன். நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஹாபிஸ்ன்னு சொன்னால் என்ன சொல்லலாம்? உங்களை பொறுத்தவரை ஒரு பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னால் எதை சொல்லலாம்? ஹேண்ட் ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் மெலோடிஸாக பாட்டு கேட்பேன். என்ன கலர் பிடிக்கும்? லைட் ப்ளூ பிடிக்கும். தண்ணியில் அந்த தண்ணி ப்ளூ கலராக இருக்கிறது, ஆகாயம் ப்ளூ கலராக இருக்கிறது. அந்த மேலே ஆகாயம் ப்ளூ கலரு, கீழே தண்ணி ப்ளூ கலரு, நடுவில் போட்டில் இருந்தது. எங்கே பார்த்தாலும் சுற்றிலும் ப்ளூ கலர், சூப்பராக இருந்துச்சு. என்ன டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? துவர்ப்பு ரொம்ப பிடிக்கும். அப்புறம்
உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு அம்சம் ஆனா உங்களுக்கு பிடிக்கல, அது என்னது? இது என்ன தெரியுமா? அந்த கேள்வியில வரக்கூடியது ஷேடோன்னு சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னு தெரியல, எனக்கு கோபம் ஜாஸ்தியா வருது, எனக்கு பிடிக்கல அப்படின்னாங்கன்னா, அந்த கோவப்படுறது அவருடைய பிடிக்காத விஷயம். மருந்து மூலம் அதான் முதல்ல சரி பண்ணணும்னு அர்த்தம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நான் போல்டா இருக்கணும், நானு போல்டா இருக்கணும். அப்படி இல்லை, நான் பேசவே வரமாட்டேங்குது, எனக்கு அசிங்கசியம் பேசுறாங்க, திரும்பி பேச வரமாட்டேங்குது. என்ன யாரையோ பார்த்தா பேசணும்னு பேச வரமாட்டேங்குது. நம்ம காயப்படுத்தி பேசுறாங்க, நம்மள காயப்படுத்தி பேசுறாங்க. நான் வாயில்லா பூச்சியா இருக்கிறேன், வாயில்லா பூச்சியா இருக்கிறேன். இதுதான் இவங்கள்ட்ட மருந்தின் மூலம் முதலில் சரி செய்ய வேண்டியது. இதுக்கு பேர் தான் ஷேடோன்னு பேர். என்கிட்ட இருக்கிறது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னால் அதை விலக்கிக் கொள்ள முடியாது, என்னை நானே அதை சரி பண்ணி கொள்ள முடியாத ஒன்று எது என்கிட்ட இருக்குன்னா அதுதான் என்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய நிழல், ஷேடோ. சரிங்களா? ஸோ இவங்க இந்த கேஸில் இவங்க இதுதான் வெளிப்படுத்துகிறாங்க இல்லைங்களா? வாயில்லா போச்சு, அமைதியாக இருக்கிறேன், பேச மாட்டேன், அசிங்கசியம் பேசுகிறாங்க, நான் அழுதுகிட்டு தான் இருப்பேன், கடவுள்கிட்ட போய் சொல்லுவேன், நான் அதை எதிர்கொள்ள முடியாது என்னால். ஸோ ஓவராலாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, பதட்டமாக இருக்குது, நிம்மதியாக தூங்க முடியல, ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு, இந்த வாழ்க்கை எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு இடத்துல கேட்குறேன், இந்த வாழ்க்கை எந்த மாதிரி இருக்குன்னு ஒரு இடத்துல கேட்குறேன், நரகமாக இருக்குங்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு சூப்பர் கிளாஸில் ஃபஸ்ட்டு காலத்தில் ஊம் ஸ்டேஜில் எல்லாருமே இன்வேரியபிளி சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசுகிறாங்க. சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசுகிறாங்க. கிரவுண்டட் ஆகல, இந்த உலகத்தில் இன்னும் கிரவுண்டட் ஆகல, எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது, எல்லாம் இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. இந்த உலகம் நரகமாக இருக்குது, திருப்பி மேலே போயிடலாமா, பழைய இடத்துக்கு போயிடலாமா, அது எனக்கு சொர்க்கமாக தெரிஞ்சுது. ஸோ ஸ்பிரிச்சுவல் கான்செப்டும் இதில் இருக்கும். நான் இப்போ தான் அங்கேருந்து வந்திருக்கேன், இங்கே என்னை யாரும் வந்து ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்னை வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க, என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, என்னை சேஃபாக பாதுகாக்க மாட்டேங்கிறாங்க, திரும்பி போயிடலாமான்னு போகக்கூடியது தான். நான் ஏற்கனவே சொர்க்கத்தில் இருந்தேன், இங்கே நரகமாக தெரியுது, திரும்ப போயிடலாமான்னு தோணுது, ஏன் இப்படி வாழணும்னு தோணுது, எனக்கு இந்த வாழ்க்கை எனக்கு தேவையான்னு தோணுது, இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போயிடலாமான்னு தோணுது. எவ்வளோ அற்புதமான ஒருங்கிணைப்பு பாருங்க இதில். ஸோ அடுத்தது அந்த பொழுதுபோக்குங்கிற விஷயத்தில் நான் ஒன்று விட்டுட்டேன். கிளீனிங் ஒர்க்கு எப்பவும் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வீட்டில் நான் இருக்கிற இடத்துல வீட்டில் எப்பவும் கிளீனிங் ஒர்க்கு நல்லா பண்ணிக்கிட்டே இருப்பேன். எவ்வளோ வேலை செஞ்சாலும் எனக்கு வேல்யூ இல்லை, எவ்வளோ வேலை செஞ்சாலும் எனக்கு வேல்யூ இல்லை. ஓகே, இதில் வந்து இன்னைக்கு முடிச்சிடலாமா, இல்லை அடுத்த கிளாஸ்ல இன்னும் விரிவாக பார்க்கலாமா? கேஸ் முடிஞ்சிச்சு, விரிவாக பார்க்கலாம் சார். அனலைசேஷன் தான் அடுத்து பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு பண்ணலாம் சார். ஆமாம், மணி 9:26. ஓகே, அனலைஸ் உள்ளே இறங்கணும்னா அது ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் ஆகும். புரியுங்களா? ஸோ இப்போ கேஸை நீங்கள் சொல்லிட்டேன், இந்த கேஸை வந்து நீங்கள் கூட அந்த டேபிளை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரலாம். வாங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. அடுத்த கிளாஸில் நல்லா டிஸ்கஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி எந்த மருந்துங்கிறதுக்கு வருவோம். நீங்கள் கூட முடிஞ்சால் அனலைஸ் பண்ணி வாங்க, மருந்தோடு வாங்க. சரியா? ஓகே, சரிங்க சார், நன்றி. இப்போ இந்த கேஸ்லேருந்து கொஸ்டினிங் எப்படி பண்ணுறது, கேஸ் எப்படி எடுக்கிறது, எந்த கேஸாக இருந்தாலும் சரி தாங்க, இந்த ஸ்டெப்பு தான். கேள்வி பண்ணுறதுக்கு கேஸ் டேக்கிங்கு இந்த ஸ்டெப்பில் நீங்கள் போனீங்கன்னா சோர்ஸுக்கு அழகாக வரலாம். எந்த மாதிரி கேஸை விட சோர்ஸுக்கு வரலாம். புரியுங்களா? ஸோ இந்த பிஎம் மெத்தடில், சூப்பர் கிளாஸ் மெத்தடில், லேட்டஸ்ட் சயின்டிஃபிக் மெத்தடில், இந்த அப்ரோச்சில் கேஸ் டேக்கிங் டெக்னிக்கை நாம் ரொம்ப அழகாக ரிஃபைன் பண்ணி வச்சுருக்குறோம்.
சரிங்களா? இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய இதுக்கு முன்னெல்லாம் அப்படியே வேக கேஸ் டேக்கிங் பண்ணிக்கிட்டே இருக்குது, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகுறது, அப்புறம் உட்காந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கிறது, இப்படிலாம் இருந்துச்சு. இப்போ கேஸ் டேக்கிங் சீக்கிரம் முடியுது, அனலைஸ் பண்ணுறது சீக்கிரம் முடியுது, அற்புதமான ரிசல்ட் கொடுக்குது. புரியுங்களா? கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரெப்படைஸ் வந்து பண்ணுறோம், நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோம். ஆனால் ரெப்படைஸ் பண்ணாமலேயே நீங்கள் வந்து சோர்ஸ்க்கு வர முடியும். ரெப்படைஸ் பண்ணி நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணுறோம், வேற ஒன்றும் இல்லை. சோர்ஸ் இதுதான் அப்படிங்கிறது. ஏன்னா எல்லா ரெமெடிக்கும் வந்து ரூப்ரிக்ஸ் கிடையாது. எல்லா ரெமெடியும் வந்து இப்போ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 4000 3000த்துக்கு மேற்பட்ட மருந்துகள் இருக்குங்க. எல்லா மருந்துக்கும் புரிவிங்கெல்லாம் கிடையாது, மெட்ரியாமெடிக்கெல்லாம் கிடையாது. ஸோ இப்போ இந்த லேட்டஸ்ட் சயின்ஸ் மூலம் என்ன பண்ணுறாங்க, சிஸ்டம் மூலம் வந்து நேரடியாக இந்த ஓவரால் வியூவிலேருந்து அந்த எனர்ஜி பேட்டர்ன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத போய் ஏரியல் வியூவில் போய் கண்டுபிடிச்சி, அப்புறம் அங்கே வந்து சிக்னேச்சர், அதனுடைய லா ஆஃப் சிக்னேச்சரில் அந்த சோர்ஸோட சிக்னேச்சர், அந்த பேஷண்ட்டோட சிக்னேச்சர், கிடைச்ச கேஸ்லேருந்து எனர்ஜி எங்கே இருக்குது, அந்த எனர்ஜி ஒப்பிட்டு இதில் வந்து கலர் பார்க்குறோம், 5 சென்சஸ் அதெல்லாம் எல்லாத்தையும், அதை மெலோடியஸ் சாங்கு, பார்க்குற கலரு, ஸ்மெல்லு, டேஸ்ட்டு, இதுலேருந்து அவங்க ஸ்லீப்பு, கனவுகள், அவங்களோட ஹாப்பியஸ்ட் ஏரியா, அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஏரியா, அதில் அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் என்ன, எவல்யூஷன் ஸ்டேஜ் என்ன, எந்த கிங்டம், எந்த சப் கிங்டம், என்ன ஹேபிட்டட்டு, வெர்டபிரேட்டா இன்வெர்டபிரேட்டா, இல்லை வந்து இப்போ பிளான்ட்னா எந்த காலத்தில் வருவாங்க, எந்த ரோல் வருவாங்க, மினரல்னா வந்து எந்த ரோல் வருவாங்க, எந்த காலத்தில் வருவாங்க, இல்லை சால்ட்டா, அது வந்து எலிமெண்ட்டா. ஸோ இப்படி வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கேஸ் முடியும் போது கன்ஃபார்ம் ஆயிடுது. ரொம்ப அற்புதமான சிஸ்டம். நான் இந்த ஆன்லைனில் மட்டுமே எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து புரிய வைக்குமான்னு எனக்கு தெரியல. சரிங்களா? இது வந்து ஒரு உதவியாக வச்சிங்க. நம்ம மனிதத்தில் இன்பிரசன்ஸ் செமினார் போடுறோம், அதுலலாம் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் டெவலப் ஆகலாம். இப்போ வந்து இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சுக்க தான் முடியும். அப்ளிகேஷனில் நீங்கள் நேரில் வந்தால் நல்லா இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாய்ப்புகளை பயன்படுத்திங்க. நல்லா வர 22ஆம் தேதி மனிதத்தில் செமினார் இருக்குது. அது அறிவிப்பு வந்து ஹானிமன் ஹீலிங் ஆர்ட்டில் குரூப்பில் இருக்குது. அப்புறம் வந்து மேமல் ரெமடிஸை பற்றி பிரித்திஷா அண்டு ப்ரொஜெக்டா 2 பேரும் வந்து எடுக்க போகிறாங்க. அங்கே அவங்க மட்டும் இல்லை, மேடம் ஜோதி மேடம்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க சென்னையில் இருக்காங்க. அவங்களும் அதில் வந்து எடுக்கிறாங்க. நம்ம டாக்டர்ஸும் அதில் வந்து கேஸ் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து ஈக்குவடே ஃபேமிலி, கேனடே ஃபேமிலி, இன்னொரு ஃபேமிலி ஒன்று, 3 ஃபேமிலியை பற்றி அதில் வந்து எடுக்கிறாங்க, கேசஸ் கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது எப்படி வந்து அதில் வந்து மேமலை பற்றி சொன்னால் கூட அனிமலை எப்படி பார்க்குறது, அனிமலோட கேரக்டர்னா அனிமல் ஷார்ட்டை எப்படி பார்க்குறது, அப்புறம் மேமல் எப்படி பார்க்குறது, எல்லாத்தையும் சேர்த்து சொல்லுவாங்க. சரிங்களா? தவறாமல் அதுக்கு வந்து என்ரோல் பண்ணுங்க. முதல்ல அந்த செமினார் பேம்ப்லெட் வந்து அதில் போட்டிருக்கிறோம், குரூப்பில் போட்டிருக்கோம். ஒன்று எங்கள்கிட்ட பேர் சொல்லி உங்கள் மெசேஜ் கொடுங்க எனக்கு. உங்கள் பேர் அந்த குரூப்பில், அதாவது மேமல் குரூப்புன்னு தனியாக ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் உங்கள் பேர் வந்துச்சுன்னா நீங்கள் அதில் என்ரோல் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து மெசேஜ் போடுங்க, உங்கள் பேரை என்ரோல் பண்ணீங்க. அது எப்படி பேமெண்ட் பண்ணுறதுன்னு அதில் சொல்லுவாங்க. அந்த லிங்க் கொடுத்து அந்த லிங்க்ல நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க, இன்சர்ட் பண்ணுங்கள். லிமிட்டட் சீட்டு தான், ஏற்கனவே கிட்டத்தட்ட ஃபில்லப் ஆயிடுச்சு. புரியுங்களா? ஃபுல்லாக இன்னைக்கு கடந்த 2-3 நாட்களாக கடுமையாக வேலை பார்த்து ஆல்மோஸ்ட் வந்து ஹால் நிறைய அளவுக்கு வந்திருக்குது. புரியுங்களா? அதனால் வந்தீங்க. ஸோ மக்கள் நல்லா ஈகராக இருக்கிறாங்க, தெரிஞ்சுக்கணுன்னு வர்றாங்க. முக்கியமாக குவாலிஃபைட் டாக்டர்ஸ் நிறைய பேர் வராங்க இப்போ. புரியுங்களா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம முயற்சி எடுத்தது வந்து பலன் அளிக்கிற அளவில் இருக்குது. தொடர்ச்சியாக இந்த ட்ராவல் கொண்டு போவோம், இந்த ஜேர்னி வந்து தொடர்ச்சியாக நடக்கும். சரிங்களா? நன்றி. நல்லது. வேற ஏதாவது சொல்கிறேன்னு சொல்லுங்க.
நன்றிங்க ஐயா. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. காட் பிளஸிங் பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப கிளியரா தெளிவா இருந்தது சார் கிளாஸ். நன்றிங்க சார். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. நன்றி சார். நன்றிங்க, நன்றி.